ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 11வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 93,314 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21.64% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்க அட்டகாசமான வாக்குகளை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 1 லட்சம் வாக்குகளை 3 நாட்களில் வந்து கடக்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்குள்ள 1 லட்சம் வாக்குகளை வந்து கடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து வினோத் அவர்கள் இருந்து இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களில் 1 லட்சம் வாக்குகளை அசால்ட்டாக வந்து கடப்பார். ஸோ அதே லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,391 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.85% இருந்துட்டு இருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் அழகாக ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு ப்ளே பாயாக வந்து சுற்றிக்கிட்டு, சொல்ல போனால் வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு யாரெல்லாம் கிடைக்குமோ அவங்கெல்லாம் முடிச்சு அடிக்க போய் அதுக்கப்புறம் சில ரொமான்டிக்கான சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணி இவ்வளோ நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். 3வது பொசிஷனில் விஜய் பார்வதி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,015 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.14% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வந்து ஆக்ரோஷமான விளையாட்டை வந்து வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. பட் இந்த வாரம் கொஞ்சம் அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்களோ, ஏன்னா லாஸ்ட் வீக்கில் அடி அந்த மாதிரியோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 4வது பொசிஷனில் அரோரா சிங்குலர் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 44,988 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.44% இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். ஸோ வேற லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். ஒரே ஒரு பாட்டுக்கு ஒரு டான்ஸை போட்டாங்க பாருங்க, அந்த பாட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தரமான ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அரோரா அவர்கள். ஸோ இப்போ வரைக்குமே அது நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் சபரி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,618 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.19% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் தான், பட் எங்கேயோ காணாமல் போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இல்லை அவருடைய நேச்சரே அந்த மாதிரி தானோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் எல்லாம் சபரிநாதன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆளு கண்டிப்பாக வந்து ஃபைனல் வரைக்கும் வருவார்ப்பா, சொல்ல போனால் டைட்டில் இவர் தான் அடிப்பார் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு இருந்தோம். ஆனால் கேமை கொஞ்சம் எங்கேயோ வந்து விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,211 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.14% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா அவர்கள் அடிச்சு ஆடினா கூட வந்து வில்லி அப்படிங்கிற ஒரு பட்டத்தோடு வந்து போகலாம். ஆனால் டெய்லி ஒரு 3 தடவை 4 தடவை அழுதுகிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க, அழுமூஞ்சு மாதிரி. ஸோ அதனால் மக்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக தான் 6வது பொசிஷனில் வந்து இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் வந்து இருந்த ஒரு ஆள், ஆனால் இப்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆயிருக்கு. 7வது பொசிஷனில் கனி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,615 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.94% வந்து இருந்துட்டு இருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனி அவர்களும் எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி அவங்க பெருசாக வந்து பிளான் பண்ணுறதில்ல, அந்த கன்னிங்னஸை காட்டுறதில்ல, விஷத்தன்மையை காட்டுறதில்ல, சுகரை வந்து போடுறதில்ல, அண்ட் சால்ட்டாகவும் போடுறதில்ல. ஸோ அதனால் கனி அவர்கள் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 25,372 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.89% இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்களும் ஒரு சூப்பரான பிளேயர். ஆக்சுவலாக நான் வந்து ரிவ்யூ பண்ண வரைக்குமே, ஆனால் அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டாங்க.
அது விக்ரமுக்கு பின்னாடி மறைச்சிட்டாங்களா என்னன்ற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். 9வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,345 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.88% இருந்துட்டு இருக்காரு எஃப்ஜே அவர்கள். ஸோ இந்த மனசுலாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுக்கடா இவ்வளோ நாட்கள் வந்து ஷோ நடத்துறீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சம்பவத்தை அதுவும் கத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக லைவில் வந்து நடந்திருக்கு. அது வந்து கண்டிப்பாக எபிசோடில் வரணும். ஸோ எபிசோடில் வந்தால் மட்டும்தான் எஃப்ஜே எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது வந்து தெரியும். இல்லை அவங்க எபிசோடில் போடல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா எஃப்ஜே அவர்களை காப்பாற்றுறதுக்காக விஜய் டிவியே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி என்ன புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் அமித் பார்கவ் அவர்கள் வந்து இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 25,234 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.85% இருந்துட்டு இருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜெம் ஆஃப் தி பர்சன் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அமித் அவர்களை வந்து சொல்லுவோம். அதாவது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களில் ஓகேவா, நான் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் வச்சு கம்பேரிட்டிவ்லி வந்து சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை விட இவர் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,016 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.24% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆதிரை அவர்கள். ஸோ ஆதிரியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கழட்டி போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வைல்டு கார்டு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க ஆதிரி அவர்கள். ஆனால் ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து ஜாலியாக சாப்பிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்லா ஜாலியாக ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு உறங்கிட்டு வேலைகளை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு மற்ற எதுவுமே கண்டென்ட்டாக கொடுக்காம அப்பப்போ சின்ன சண்டைகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. அந்த சின்ன சண்டைகள் எபிசோடில் கூட வரல, அந்த அளவுக்கு சண்டைகள் தான் வந்து போட்டுட்ருக்காங்க. பட் எஃப்ஜேவை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பாவம் பிக் பாஸ் அவர்களே பிளான் பண்ணி ஆதிரி அவர்களை உள்ளே வந்து அனுப்பிச்சாங்க. பட் எதுவுமே அந்த இடத்துல வந்து நடக்கலைன்னா எஃப்ஜேவோடைய பிளானு அந்த மாதிரி திட்டுறீங்களா திட்டிக்கோங்க, அடிக்கிறீங்களா அடிச்சிக்கோங்க, வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் பேச விடாமல் பண்ணிட்டேன் பார்த்தியா, அதுதான் என்னோடய திறமை அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சீடை போட்டு வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி விஜய் சேதுபதி கிட்ட திட்டும் வாங்கி சாரியும் சொல்லாமல் கடைசியாக சண்டே எபிசோடு முடிஞ்ச உடனே வினோத் அவர்களும் எஃப்ஜே அவர்களும் உட்காந்துக்கிட்டு அவர் எப்படி பார்த்தாலே திட்டு தான் போகிறாரு. சாரி சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், சாரி சொன்னாலும் கூட அவர் வந்து எதுக்குப்பா சாரி சொல்கிற அப்படின்னு தான் வந்து சொல்லுவாப்புல. சரி வேறு வழியே இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எஃப்ஜே அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் இதுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்க போகுது இந்த வாரத்தில் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் தாண்டி டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக வந்து நடந்திருந்தது. பட் இன்றைக்கி செம போர் அடிக்குது. ஏன்னா ஒரே பாட்டை 1 மணி நேரம் போட்டு ஆட வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க வச்சுட்ருக்காங்க. சரி அவங்களுக்கு வேணால் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் பார்க்கக்கூடிய நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். அந்த கிளாக்கு அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல சுவாரஸ்யமாக வந்துருக்குது. திடீர்னு ஒரு பாட்டு போடும்போது பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் பாவங்க அவங்க 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் ஒரு டீமே வந்து முடிச்சிருக்காங்க, அதுவும் முழுசாக வந்து முடிக்கல. இதுக்கப்புறம் இன்னொரு டீம், அதுக்கப்புறம் இன்னொரு டீம் அப்படின்னு சொல்லி போனோம். எனக்கு தெரிஞ்ச நைட்டெல்லாம் டாஸ்க்கே வந்து போகும் போல். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு டாஸ்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்ப்போம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்கள் வந்து ஓட்டிங்ஸை எப்படி போட போகிறாங்க, இல்லை போடாமல் அமைதியாக வெறுத்து போய் போங்கடாடே அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தை. நன்றி, வணக்கம்.